உத்திரமேரூரில் அதிர்ச்சி விபத்து. ரோந்து பணியில் இருந்த தலைமை காவலர் மீது அதிவேக பைக் மோதி கால் விரல்கள் துண்டிப்பு. அசட்டையாக வாகனம் ஓட்டிய இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம். உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் ராமமூர்த்தி பேரூராட்சி பகுதிகளில் வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிரே வந்த ஸ்பிளெண்டர் பிளஸ் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாகவும் அசட்டையாகவும் ஓட்டி வந்த இளைஞர் நேரடியாக தலைமை காவலர் ராமமூர்த்தி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் காவலர் ராமமூர்த்தியின் கைகள் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் கால் விரல்கள் துண்டிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்களுடன் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை மீட்டு உத்திரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அம்மையப்பநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அசட்டையாகவும் அதிவேகமாகவும் வாகனம் ஓட்டியதாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உத்திரமேரூர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜா தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரோந்து பணியில் இருந்த காவலருக்கே பாதுகாப்பில்லை என்ற கேள்வியை இந்த சம்பவம் மீண்டும் எழுப்பியுள்ளது.